அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 2023 ஆண்டிற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தமாகிய ஏசாயா 51 3வது வசனத்திலிருந்து நாம் அந்த வசனம் சொல்லுகிற முதல் சத்தியமாகிய கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார் என்ற அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் கடந்த 3 மாதங்களாக தியானித்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் குறிப்பாக எதை தியானித்து வருகிறோம்? எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பட்ட அந்த பாடுகளின் மூலமாய், அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிற அந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பினுடைய மகிமை, அந்த சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும்போது நமக்கு மெய்யான ஆறுதல் உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்த்து வருகிறோம். நாம் எந்தெந்த ரட்சிப்பின் சத்தியங்களை இதுவரைக்கும் தியானித்திருக்கிறோம். நாம் முதலாவதாக தியானித்தோம், எப்படி நாம் 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது போல கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற சத்தியத்தை நாம் தியானித்தோம். அதை மிக தெளிவாக தியானித்தோம். அடுத்ததாக நாம் தியானிக்க ஆரம்பித்தது எபிரேயர் 9:10 எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பலியின் மூலமாக தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக, பிரசனத்துக்குள்ளாக போகும் அந்த வாசல் இப்பொழுது எப்படி இயேசுனுடைய அந்த பிற்கப்பட்ட சரீரத்தின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாய் இப்பொழுது எப்படி நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுது எப்படி நம்ம தேவனுடைய பிரசனத்துக்குள் தைரியமாக இயேசுவின் மூலம் பிரவேசிக்கலாம் என்ற சத்தியத்தை தியானித்தோம். அதுக்கு அடுத்தது நாம் தியானித்தோம், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பலி, அவருடைய இரத்தம் நம்முடைய மனசாட்சியை எப்படி பூரணமாக அது சுத்திகரிக்கிறது, எப்படி நமக்கு ஒரு சுத்த மனசாட்சி, குறிப்பாக எப்படி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தை உணர்த்தும் மனசாட்சியை எப்படி இயேசுவின் இரத்தம் நமக்கு கொடுக்கிறது என்ற சத்தியங்களை நாம் தியானித்தோம். அடுத்ததாக நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். அது என்னது? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் சிலுவையிலே பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த சத்தியத்தின் கீழ் நாம் தியானித்த முதல் காரியம், இயேசுவினுடைய சிலுவை பலிதான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, அவருடைய பிற்கப்பட்ட சரீரம்தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். ரெண்டாவதாக பார்த்தோம், இயேசுனுடைய பலி நமக்காக சிலுவையிலே அவர் பலியாக மரித்து இரத்தம் சிந்தினதன் மூலம் இப்பொழுது நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு இப்பொழுது நமக்குள் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது போல நம்முடைய சரீரம் பரிசுத்தாவியானவர் தங்கியிருக்கும் தேவாலயமாக இருக்கிறது. அதனால் இப்பொழுது பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்தது மூலம் நாம் பரிசுத்தமாய் வாழுவதற்கான அந்த தேவ கிருபை உண்டாகிறது என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வருகிறது மூலம் இப்பொழுது நமக்கு ஒரு புது இருதயம், அதாவது பழைய பாவ இருதயம் களைந்து போடப்பட்டு இப்பொழுது ஒரு புது இருதயம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது என்ற சத்தியத்தை நாம் இப்பொழுது தியானித்து கொண்டு வருகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலும் கூட தொடர்ந்து அதை நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக மறுபடியுமாய் நாம் இந்த வருடத்திற்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டு நாம் இந்த நாள் தேவ வார்த்தைக்குள்ளே செல்லலாமா? மறுபடியும் ஏசாயா 51 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். தேவ பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு அருமையான வாக்கு தத்தம் பாருங்கள். கர்த்தர் மறுபடியுமாய் நமக்கு நினைப்பூட்டுகிறார்.
அவர் சொல்கிறாரு, நமக்கு இந்த வருடத்திலே கர்த்தர் நமக்கு ஆறுதல் செய்வார். நம்முடைய பாழான ஸ்தலங்களை எல்லாம், நம்முடைய வாழ்வில் எந்தெந்த இடங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் அந்த பகுதியெல்லாம் அவர் தேர்தலடைய செய்து நம்முடைய வாழ்வின் வனாந்தரத்தை ஏதேனை போல மாற்றுவார். கர்த்தரின் தோட்டத்தை போல் ஆக்குவார். அதன் மூலம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதசத்தமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க மறவாதிருங்கள் தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். இப்பொழுது கூட நாம் தொடர்ந்து இப்பொழுது நாம் தியானித்து வருகிறோமே, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பலி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் குறிப்பாக இப்பொழுது என்ன பார்த்து வருகிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பலி நமக்குள்ளே ஒரு புது இருதயத்தை என்ன செய்கிறது? உண்டாக்குறது. அதை நாம் வாசிப்போம். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு நாம் எல்லாரும் செல்வோம். பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம், அதில் 26வது வசனம் மற்றும் 27வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாமா? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியமங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பாருங்க நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் ஊற்றினார் என்று பார்த்தோம். அதன் மூலம் இப்பொழுது நமக்கு ஒரு புது இருதயம் கொடுக்கப்படுகிறது. அது எப்படிப்பட்ட இருதயம்? நாம் எபிரேயர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்தோம். எப்படி கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை நம்முடைய மனதிலும் நம்முடைய இருதயத்திலும் எப்படி எழுதி அதை வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆம் பிரியமானவர்களே, அதை உறுதிப்படுத்தும் இன்னொரு வசனம் தான் இது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட போது எப்படி நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய உள்ளத்தில் எப்படி ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறார் என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். பாருங்கள், இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு நவமான இருதயத்தை நான் கொடுத்து உங்கள் உள்ளத்திலே நான் என்ன செய்வேன்? புதிதான ஆவியை என்ன செய்வேன்? கட்டளையிட்டு உங்களுடைய கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து நான் என்ன செய்வேன்? எடுத்து போடுவேன். அப்போ கர்த்தருங்க சொல்கிறார் பாருங்க, நம்முடைய வாழ்விலே இருந்த அந்த கல்லான இருதயம் என்றால் என்னது? தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாத இருதயம், தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளாத இருதயம், உணராத இருதயம், அந்த எப்பொழுதும் பாவ காரியங்களையே சிந்திக்கிற அந்த இருதயம், அந்த கல்லான இருதயத்தை பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட போது தேவன் என்ன செய்தாராம்? நம்மிலிருந்து எடுத்து போட்டார். தேவ பிள்ளைகளை ஏன் இதை எடுத்து போடணும்? நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எல்லா பாவமும் பாருங்கள் நம்முடைய சரீரத்திலிருந்து புறப்படுறது கிடையாது. அது நம்முடைய இருதயத்திலிருந்து தான் என்ன செய்கிறது? புறப்படுகிறது. இதை தேவ பிள்ளைகள் நன்றாக என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அதை புரிந்து கொள்வதற்கு நாம் மார்க் 7ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்கள், மார்க் 7ஆம் அதிகாரத்திலே அந்த காரியத்தை இயேசு என்ன செய்கிறார்? அதை விளக்கி சொல்லுகிறார். பாருங்கள், மார்க் 7ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்புவோம் என்றால், பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்பொழுது 21வது வசனம், மார்க் 7ஆம் அதிகாரம், இப்பொழுது 21, 22வது வசனத்தை நாம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். பாவம் எங்கிருந்து புறப்படுகிறது? பாருங்கள், இன்றைக்கி நிறைய நேரம் பாருங்கள், மனுஷன் என்ன பண்ணுறான்? நாம் பாவம் செய்வதை தடுப்பதற்கு வெறும் சரீர அளவில் மட்டும்தான்
பாருங்கள் அந்த பிரச்சனையை அவன் டீல் பண்ணுறான். அதாவது சரீரப்பிரகாரமாக பார்த்தீங்க என்றால், இப்போ எடுத்துக்காட்டிற்கு ஒருத்தர் மதுபான குடிப்பழக்கம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்போ பாருங்கள், சில நேரங்களில் அந்த மதுபான பழக்கத்திலேருந்து அவங்களுக்கு விடுதலை ஆக்குவதற்கு பாருங்கள் அவங்க ஆஸ்பத்திரியில் அதுக்குரிய அந்த சிகிச்சைக்காக அவர்களை சேர்க்கிறார்கள். அப்போது அந்த மதுபான பழக்கத்தை மறக்க செய்கிற சில சிகிச்சை எல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. இப்போது அது ஒரு நன்மையான காரியம்தான் பாருங்கள். ஏன்னா அது செய்யும்போது அது அந்த அந்த பழக்கத்திற்கு மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற அந்த நபருக்கு அது மிகவும் உதவியாக இருக்கிறது. ஆனாலும் கூட பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அது முழுவதும் உதவி செய்வதில்லை. ஏன் உதவி செய்வதில்லை பாருங்கள், அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாருங்கள் வெறும் சரீர அளவில் தான் இருக்குது. ஆனால் அங்கே இயேசு ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்கிறார். அது என்னது, மனுஷனுடைய பாவம் வெறும் அவனுடைய சரீர அளவில் வெறும் சரீரத்தில் துவங்குதில்லை. பாருங்கள், நம்முடைய பாவம் எங்கேருந்து துவங்குதான், மார்க் 7:23 சொல்லுகிறாரு, பொல்லாங்கானவைகளாகியவைகளெல்லாம் இந்த பாவங்களெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை என்ன செய்கிறது, தீட்டுப்படுத்துகிறது. மனுஷனை உள்ளத்திலிருந்து புறப்பட்டு தீட்டுப்படுத்துகிறது. அதை விவரமாக சொல்கிறார் பாருங்க. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை. அப்போ பாருங்கள், எல்லா பாவமும் இருதயத்திலிருந்து எப்படி புறப்படுது, ஒரு பொல்லாத சிந்தனையாக புறப்படுது. பொல்லாத சிந்தனையாக புறப்பட்டு பின்பு அது சரீரத்திலே பல்வேறு பாவங்களாக வெளிப்படுது. எப்படி, விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, கபடு, வன்கண், தூஷணம், பெருமை, இப்படி பல பாவங்களாக அது என்ன செய்யுது, சரீரத்தில் வெளிப்படுது. அப்போ எங்கே துவங்குது, இருதயத்தில் துவங்கி பொல்லாத சிந்தனையாக அது என்ன செய்யுது, இருதயத்திலேருந்து புறப்பட்டு அப்போ அந்த பொல்லாத சிந்தனை மனதை நிரப்பி பின்பு அந்த அந்த பொல்லாத சிந்தனை சரீரத்தில் பல்வேறு பாவங்களாக என்ன செய்யுது, வெளிப்படுகிறது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ உள்ளத்திலிருந்து தான் பாவம் என்ன செய்யுது, தொடங்குதுன்னா, நம்முடைய இருதயத்திலிருந்து தான் தொடங்குதுன்னா, அப்போது பாருங்கள், உங்கள் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், வாழ்விலே பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்திலே ஒரு மாற்றம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, வர வேண்டியதாக இருக்கிறது. அப்போது அதை குறித்து தான் நாம் அங்கே எசேக்கியேல் 36 என்ன செய்த வாஸ்தவம் பாருங்கள். எப்படி பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களுக்குள்ளே ஊற்றப்படும் போது பாருங்கள், தேவன் நம்முடைய இருதயத்திலே ஒரு மாற்றத்தை என்ன செய்கிறார், உண்டு பண்ணுகிறார். என்ன பண்ணுறாரா பாருங்க, எசேக்கியேல் 36:26 பின்பாகத்தை நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல், இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு, கல்லான இருதயத்தை நான் என்ன செய்வேன், எடுத்து போடுவேன். கல்லான இருதயம் என்ன இருதயம், அதை தான் அங்கே மார்க் 7 இயேசு அதை விளக்கி சொல்றாரு. இந்த பொல்லாத இருதயத்திலிருந்து தான் சகலவித பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், பெருமை, இன்னும் மற்ற சகலவித பாவங்களும் என்ன செய்து புறப்படுது அப்படிங்கிறாரு. அப்போது அந்த பாவ இருதயத்தை அவர் என்ன செய்கிறார், எடுத்து போட்டு இப்போ சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். சதையான இருதயம்னா என்னது, இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம், தேவனுடைய காரியங்களை உணர்ந்து கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற ஒரு புதிய இருதயத்தை தேவன் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். அது எப்படி தருகிறாரா, அடுத்த வசனத்தில் சொல்றார் பாருங்க, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை நான் என்ன செய்வேன், வைப்பேன். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த புதிய இருதயமே எப்படி உண்டாகுது, நமக்குள்ளே ஆவியானவர் வருகிறது மூலமாக தான். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இப்போ நமக்குள்ள ஒரு பரிசுத்த இருதயத்தை என்ன செய்கிறார், சிருஷ்டிக்கிறார். நமக்குள்ளே ஒரு புது இருதயத்தை என்ன செய்கிறார், சிருஷ்டிக்கிறார். அதை தான் 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா என்ன செய்கிறான், இருக்கிறான். பழையவள் ஒளிந்து போயின, எல்லாம் என்னது புதிதாயின என்று சொல்லி என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போது பாருங்க, இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இந்த புதிய இருதயத்தை கொடுக்கறதன் மூலம் இந்த சதையான இருதயம், புது இருதயம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த புது இருதயத்தை நமக்கு தருகிறது மூலம் இப்போ ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரா, பாருங்கள் தேவ பிள்ளைகளே,
இப்போ பரிசுத்த வாழ்க்கை வாழுவதற்கு நமக்கு எப்படி ஆண்டவர் உதவி செய்கிறார் என்பதற்கு ஒரு வாக்கு தத்தத்தை இங்கே கொடுக்குறாரு பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு புது இருதயத்தை கொடுப்பேன், உன் உள்ளத்திலே என் ஆவியை வைப்பேன், வைக்கிறது மூலம் உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள். அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் இப்போ உனக்குள்ளே வந்துட்டதுனால, இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் மூலம் நான் உனக்குள்ளே என்ன செய்கிறேன், வாசமாக இருக்கிறதுனால இப்போ தேவன் என்ன செய்ய போகிறார், அவருடைய ஆவியானவர் மூலம் நாம் அவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய நியாயங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் நடக்கும்படிக்கு அவரே நமக்கு என்ன செய்ய போகிறார், உதவி செய்ய போகிறார். அவர் சொல்கிறாரு, நானே அவைகளின்படி நீ செய்கிற ஆளா மாறும்படிக்கு நானே அதை பண்ணுவேன் அப்படிங்கிறார். நானே உன்னை பரிசுத்தமாக நடக்கிற ஒரு ஆளாக மாற்றுவேன். நீ எப்படி நான் பரிசுத்தமாக வாழ்கிறது இந்த உலகத்தில்? இந்த உலகம் ரொம்ப பொல்லாத உலகமாக இருக்கு, ரொம்ப அசுத்தம் நிறைந்த உலகமாக இருக்குது, ரொம்ப பாவ உலகமாக இருக்குது. இந்த உலகத்துலலாம் நான் எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறது அப்படின்னு சொல்லி அநேகருக்கு ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் இங்கே நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரே, நம்முடைய பிதாவாகிய தேவனே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, என்னோட ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறபடினால் அவரே நீ என் கட்டளைகளில் நடக்கும்படி பண்ணுவார். அதாவது ஆண்டவரே நம்மை பரிசுத்த பாதையில் நடக்கும்படி நமக்கு உதவி செய்து நம்மை பலப்படுத்தி அதில் நடப்பதற்கு அவரே நமக்கு என்ன செய்வார், கிருபை செய்வேன் என்று சொல்லி என்ன செய்கிறார், வாக்கு பண்ணுகிறார். அப்போது நாம் என்ன செய்யல, பரிசுத்தமாக இருக்கு நம்ம பலத்தை நம்ம ஞானத்தை நாடி ஐயோ எப்படியான பரிசுத்தமாயிடணும்னு சொல்லி நம்ம அந்த சுய முயற்சியெல்லாம் இனி நமக்கு என்னது தேவையில்லை. ஏன்னா அப்படி முயற்சி பண்ணி தான் தோற்று போனோம். இதுக்கு முன்னாடி நம்மளால் மெய்யான பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியல. ஆனால் இப்போ தேவன் தம்முடைய ஆவியின் மூலம் என்ன செய்ய போகிறார், நம்மில் மெய்யான பரிசுத்த வாழ்க்கையை அவரே என்ன செய்ய போகிறார், உண்டாக்க போகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னது, ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்தால் போதும், நம்ம பரிசுத்த பாதையில் என்ன செய்வோம், நடக்க ஆரம்பிப்போம். பாருங்கள், அதை தான் நம்ம ரோமரில் வாசிக்கிறோம் பாருங்கள், வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது 13வது வசனம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 13, 14வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை பண்ணுறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு, தேவனுடைய புத்திரர்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆவியினாலே என்ன செய்கிறார்கள், நடத்தப்படுகிறார்கள். அப்போது அதை தான் அங்கே எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசித்தோம். ஆவியானவரே நமக்குள்ளே வந்து நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நடக்க என்ன செய்வார், அவரே பண்ணுவார். எப்படி பண்ணுவார், நம்மளை இப்போ ஆவியானவர் என்ன செய்ய போகிறாரு, நம்மளை வழி நடத்த போகிறாரு. இந்த பாதையில் நட, இப்படி செய் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்ய போகிறார், நடத்த போகிறார். நடத்தும் போது நம்ம என்ன செய்யணும், அதை தான் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அதாவது ரட்சிக்கப்பட்ட பின்பும் இன்னும் அந்த பழைய பாவ சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுத்தா நம்ம வாழ்க்கை என்ன செய்திடும், கெட்டு போயிடும், நம்முடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். அப்போ அதனால் என்ன செய்யாத ஆண்டவர் சொல்றார், மாம்சத்தின்படி பிழைக்காத, அப்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆனால் ஆவியினாலே, அதாவது நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியினாலே இப்போ என்ன பண்ணணும், சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் என்ன செய்வீர்கள், பிழைப்பீர்கள். அப்போது பாருங்க, எப்படி ஆவியானவர் நம்மை பரிசுத்த பாதையிலே நடக்க எப்படி உதவி செய்ய போகிறாரு. அந்த பாவ சோதனை வரும்போது பாருங்க, நம்ம ஏற்கனவே கடந்த ஆண்டிலே பாருங்க அந்த ஆவிக்குரிய போராட்டத்தை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த சத்தியங்களை தியானிக்கும் போது நம்ம பார்த்தோம். எப்படி ஆவியானவர் நமக்கு வசனமாகிய அந்த பட்டயத்தை எப்படி தருகிறாருன்னு சொல்லி. அப்போது ஆவியானவர் என்ன பண்ணுவார், பாவ சோதனை வரும்போது பாருங்கள் உள்ளத்துக்குள்ளே இருந்து என்ன செய்வார், அவர் வசனத்தை நம்மோடு என்ன செய்வார், பேசுவார். அப்போது
பாருங்கள், அவர் பேசுகிற அந்த வசனத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? அந்த பாவ சோதனைகளை என்ன செய்யணும்? அழித்து போட வேண்டும். அந்த எண்ணங்களை, பாவ சோதனையின் எண்ணங்களை என்ன செய்யணும்? அழித்து போடணும். அந்த பொல்லாத சிந்தனைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. சரீரத்தில் அந்த பாவ செயல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கை கால் அந்த சைடாக போகும்போது ஆவியானவர் சொல்லுவார், இப்படி செய்யாதன்னு சொல்லும்போது உடனே பரிசுத்த ஆவியின் பலத்தை கொண்டு அதை செய்கிறத என்ன செய்யணும்? நிறுத்தணும். இப்படி தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் பரிசுத்த பாதையிலே நடக்கும்படி பரிசுத்த ஆவியானவரே நம்ம என்ன செய்ய போகிறார்? நடத்த போகிறார். நம்மளை வழி நடத்த போகிறார். நம்மளை பலப்படுத்த போகிறார். நமக்கு உதவி செய்ய போகிறார். பாருங்க, இதை குறித்து இன்னும் அழகாக சங்கீதக்காரன் 119 சங்கீதத்தில் சொல்லுகிறான். பாருங்க, சங்கீதம் 119 நம்ம எல்லாரும் நம்முடைய பாருங்கள், இந்த சின்ன பிள்ளை சண்டே கிளாஸ், வாலிபர் கூட்டங்கள்லாம் இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். பாருங்கள், வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 119 9வது வசனம் மற்றும் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மளை பரிசுத்த பாதையில் நடப்பதற்கு எப்படி உதவி செய்ய போகிறார். ஏன்னா அங்கே சொல்கிறார்ல, நானே நீ என்னுடைய கற்பனைகளில் கட்டளைகளில் நடக்கும்படி நானே அதை பண்ணுவேன், நானே உனக்கு உதவி செய்ய போகிறேன்னு அவர் அங்கே வாக்கு பண்ணியிருக்கார். எசேக்கியேல் 36:27. அப்போது அதை எப்படி நமக்கு ஆவியான உதவி செய்கிறாரா? அதை தான் இங்கே வேதம் சொல்லுது பாருங்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். எப்படி நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறது? அதான் சொல்லுது, உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனாலே. அப்போ பாருங்கள், ஆவியானவர் எப்படி நாம் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு உதவி செய்கிறார்? அவரோட வசனத்தை தருகிறார். அவரோட வசனம் நம்ம என்ன செய்கிறது? நாம் பாவ சோதனைகளில் விழுந்து விடாதபடிக்கு நம்ம என்ன செய்கிறது? காத்துக்கொள்கிறது. எப்படி காத்துக்கொள்கிறது? அதை தான் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் என்ன செய்தேன்? வைத்தேன். அப்போ பாருங்கள், ஆவியானவர் இப்படி நீங்கள் செய்திகளை கேட்கும்போது, வேதத்தை வாசிக்கும்போது, ஜெபிக்கும்போது ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்முடைய இருதயத்தில் அவரோட வசனத்தை பேசுகிறார். அப்போ அந்த வசனம் இருதயத்தில் போய் என்ன செய்திருது? பதிஞ்சிருது. அப்போ அந்த வசனம் இருதயத்தில் பதிந்து விடுகிறது. பதிந்தவுடன் பின்பு நம்ம அனுதின வாழ்க்கையில் வாழும்போது பாருங்கள், ஏதோ ஒரு பாவ சோதனை வரும்போது ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? அந்த வசனத்தை நமக்கு நினைப்பூட்டி பாருங்கள், அந்த வசனத்தை கொண்டு நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வதற்கு ஆவியானவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். இதை தான் நாம் யோசேப்பு செய்கிறத பார்க்கிறோம். அவன் விபச்சார பாவத்துக்கு சோதிக்கப்பட்ட போது பாருங்க, அவன் அதுக்கு இடம் கொடுக்கலை. அவனுக்கு ஏற்கனவே தேவன் அவனோடு பேசின அந்த வசனங்கள் அன்றைக்கு பாருங்கள், யோசேப்பு வேசித்தனத்துக்கு விலகி ஓடும்படி பாருங்கள் அவனுக்கு என்ன செய்தது? உதவி செய்தது ஆவியானவர். அவருடைய வார்த்தையை கொண்டு பாருங்கள், யோசேப்பு பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு அவனை காத்து கொண்டார். யோசேப்பும் ஆவியானவர் உதவியை கொண்டு, வசனத்தை கொண்டு தன்னை என்ன செய்கிறான்? பாவ சோதனைகள்லேருந்து காத்து கொண்டான் என்று நாம் ஆதியாகமம் 39 வாசிக்கிறோம். அப்போது தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் ஆவியானவர் அப்படி தான் உதவி செய்ய போகிறார். ஆமேன். இந்த நாளில் கேட்ட அந்த சத்தியத்தின்படி நாம் நடப்பதற்கு ஜெபிக்கலாமா? எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நாளிலே நீர் எங்களோடு பேசியிருக்கிற அற்புதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எப்படி நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். ஆமாண்டவரே, இயேசு கிறிஸ்துவனுடைய பலி, அவருடைய இரத்தம் இப்பொழுது ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை சுத்திகரித்து இப்பொழுது எங்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படவும், இப்பொழுது பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே வந்து ஒரு புது இருதயத்தை உண்டாக்கவும், பழைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு புதிய இருதயத்தை எங்களுக்கு தரவும் ஆண்டவரே, இப்பொழுது நீர் எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இப்படியாக ஒரு ஆச்சரியமான கிரியையை நீர் நடப்பித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
இப்பொழுது ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு புது இருதயம் இருக்கிறபடினால், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறபடினால், ஆண்டவரே இந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆவியானவர் எங்களை நடத்தி எங்களை போதித்து எங்களை பலப்படுத்துகிறது மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் பாவ சோதனைகள் வரும்போது ஆண்டவரே அந்த தேவ வசனங்களை ஆவியானவர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே பாவ சோதனைகளை மேற்கொள்ள அவரே எங்களுக்கு உதவி செய்கிறார் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை நீர் எசேக்கியேல் 36:27 செய்திருக்கிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த நற்செய்தியின் மூலமாய் உண்டாகிற நம்பிக்கை உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். இந்த தீமையான உலகத்தில் கூட நான் தேவ ஆவியானவரோட உதவி கொண்டு எனக்குள்ளே இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பலியினாலே ரத்தத்தினாலே எனக்குள்ளே ஒரு புது இருதயம் இருக்க அப்படினால் நானும் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படியே செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியின் மூலம் அவர்களுக்கு உண்டாகிற அந்த தேவ வார்த்தையை அவர்கள் இருதயத்தில் வைத்து அதன் மூலம் பாவ சோதனைகளை அவர்கள் மேற்கொள்ள, பாவத்தில் விழாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ள ஆவியானவர் தேவ வசனத்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை இந்த நாளில் நீர் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அதன் மூலம் உடைய பிள்ளைகளை பரிசுத்த பாதையில் நீ நடத்துவீராகப்பா. நீர் அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.